ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருமலாவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆள் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கிறோம்னா ஏடிசி சர்க்கிளான இருக்கிறோம். இங்கே வந்து ஏடிசி சர்க்கிள்லேருந்து 300 rupees நாங்கள் தர்சனம் டிக்கெட் தான் நாங்கள் புக் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஃப்ரீ தர்சனத்துக்கு அப்புறமா எஸ்எஸ்டி டோக்கன் தர்சனத்துக்கு எல்லாமே இந்த ஏடிசி சர்க்கிள்லேருந்து தான் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு வந்து தர்சனம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 300 rupees வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 hours ஆச்சு. நீங்கள் திருமலாவுக்கு எப்படி ரீச் பண்ணணுன்னாக்கா வந்து 3 வழி இருக்குது. ஒன்று வந்து அலிப்பிரி பாதம், இன்னொன்று வந்து ஸ்ரீவாரிமெட்டு, இன்னொன்று வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் கூட வரலாம், கட்டி ஓன் வெஹிக்கிள் வரலாம். நாங்கள் வந்து பைக்கில் தான் வந்து திருமலா ரீச் பண்ணோம். பைக்கில் வர்றப்போ கம்பல்சரி ஹெல்மெட்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் சைடாக இருப்பீங்க. நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து திருமலாவுக்கு போனான்னாக்கா உங்கள் கையில் எதுனா ஒரு தர்சன டிக்கெட் இருந்தாக்கா நெல்லுது. ஒரு எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லை 300 rupees தர்சனம் டிக்கெட்டுன்னா 300 தர்சனம் டிக்கெட் வந்து 3 months பேக்கை வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்க வேண்டிய இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் வந்து நீங்கள் சப்போஸ் இன்றைக்கி வந்தீங்கன்னா அது வந்து மறுநாள் தான் உங்களுக்கு தர்சனம் டைமிங்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வந்து 3 places வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து சீனிவாசம், செகண்ட் பிளேஸ் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ், மூணாவது வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணுநிவாசமும். இந்த டிக்கெட் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து எந்த டைமிங்கில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஒரு டைமில் காலையில் இஷ்யூ பண்ணலாம், இல்லாட்டி ஆஃப்டர்நூன் இஷ்யூ பண்ணலாம். அந்த க்ரௌடு டிபெண்ட் ஒட்டி அந்த டோக்கனை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிறதுக்கு நீங்கள் கம்பல்சரி ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசரம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆள் வந்து நாங்கள் 2 பேர் வாங்கிக்கிறோம் அப்படின்றலாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆதார் கார்டு கம்பல்சரி வந்து வாங்கிக்க, அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் வாங்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிக்கெட் இல்லாட்டி கூட சாமி தரிசனம் பார்க்கலாம். ஆனால் அது வந்து தர்சனம் டைமிங்ஸ் வந்து ரொம்ப லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக நீங்கள் எந்த டோக்கன் எல்லாம் கட்டி கூட திருமலாவுக்கு வந்து சாமி தரிசனம் பார்க்கலாம். சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர்றப்போ உங்களோட லெஃப்ட் சைடில் தான் லட்டு கவுண்டருக்கு போகிற வழி. சாமிக்கு போடுவாங்கள்ல பூ மாலை, அதை வந்து காய் வச்சு அப்புறமா அதுலேருந்து வந்து அகர்பத்தி தயார் பண்ணுறாங்க. அது வந்து அகர்பத்தி வந்து ஒரு பாக்கெட் வந்து 45 rupees இருக்குது, அப்புறமா வந்து 85 rupees இருக்குது. அது வந்து நீங்கள் எந்த வாங்கிக்கணுன்றது அது உங்களோட சாய்ஸ் தான். அது இதுதான் அந்த அகர்பத்தி கவுண்டர். இது செல்வம் நீங்கள் அதான் செயல் விஷயம்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இங்கே தான் வந்து லட்டு கொடுக்குற இடம் வந்து இதுதான். லட்டு கவுண்டர் ஏரியா வந்து இதுதான். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 லட்டு கொடுப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக 10 லட்டு. அது வந்து ஒரு லட்டோட ப்ரைஸ் வந்து 50 rupees. 500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே எந்தெந்த லட்டு ப்ரைஸு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சப்போஸ் உங்கள் கையில் எந்த டோக்கனும் இல்லை காட்டி நீங்கள் ஆதார் கார்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்டு கொடுப்பாங்க. அதோட ப்ரைஸ் வந்து 100 rupees.
நீங்கள் சாமி தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களோட லக்கேஜி மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் டிபாசிட் பண்ணியிருப்பீங்க. அந்த இடம் வந்து எங்கன்னாக்கா, நீங்கள் வந்து தேங்காய் உடைக்கிறாங்களா அகிலாண்டம், அங்கேருந்து நேராக பார்த்தோம்னா இந்த வந்து செடி தம்பிடும். இங்கேருந்து வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா அங்கே வந்து கவுண்ட்ரு, லக்கேஜ் கவுண்ட்ரு இருக்கும். அந்த லக்கேஜ் கவுண்ட்ரு ஏரியா வந்து தான் இங்கே தான் அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு யார் வந்து அங்கே மொபைல் ஃபோனை டெபாசிட் பண்ணாங்களோ அங்கே தான் கம்பல்சரி வர வேண்டிய இருக்கும். இங்கே இல்லைக்காட்டி வேற ஒருத்தர் வாங்கிட்டு வேற ஒருத்தர் வந்தெல்லாம் இங்கே வந்து கம்பல்சரி மொபைல் ஃபோனு லக்கேஜ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த பர்சனை வச்சாங்களோ அந்த பர்சன் தான் கம்பல்சரி வந்து இங்கே லக்கேஜை வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிக்க வேண்டிய இருக்கும். எந்த கவுண்டருன்னு அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தோட பேர் வந்து சிஓஓ ஆஃபீஸ். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆஃப்லைனில் கூட ரூம் புக் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் எதனா ஒரு டோக்கன் இருந்தாக்கா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 1 hour ஆகலாம், 2 hour கூட ஆகலாம். ரூம் வேக்கண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் உடனே உங்களுக்கு ஃபோன் வந்து மெசேஜ் வரும். அந்த எந்த காட்டேஜ்ன்றது அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த மெசேஜ் காட்டினா உங்களுக்கு ரூமை வந்து அலர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்கள் கையோடவே. இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ப்ரிண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு 5 minutesலேயே வந்து உங்களுக்கு வந்து எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் வந்துடும் எந்த காட்டேஜ்ன்றது. அந்த காட்டேஜ் இடத்துல வந்து நீங்கள் இந்த இதான் மெசேஜை காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு ரூம் கீயை கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து ஏடிசியில் கிடச்சிச்சு. 100 rupees தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்து. அதோட இடம் தான் இந்த ஏரியா, ஏடிசி சர்க்கிள் ஏரியா இந்த இடம். இப்போ வந்து நாங்கள் ரூம் டூர் காட்டுறோம் நாங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றது. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிடச்சிச்சு 87D. இதுதான் ரூம், எங்களோட ரூம் வந்து இது. நாங்கள் லக்கேஜெல்லாம் நிறைய போட்டுக்கிறோம். ரூம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும். இதுதான் 100 rupees ஒரு ரூம் இது. இங்கே ஒரு 2 பெட்டு, இந்த பக்கம் ஒரு 2 பெட்டு, 2 இடத்துக்கு வந்து 2 ஃபேன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்ரூமு, ஹாட் வாட்டர் ஸ்பெசிலிட்டி கூட இங்கே இருக்குது. 24 hours ஹாட் வாட்டர் ஸ்பெசிலிட்டி இருக்குது. நம்மளுக்கே ஓன் வாட்டர் ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணிக்கிருக்காங்க. சுவிட்சு போட்ட உடனே உங்களுக்கு ஹாட் வாட்டர் வரும்.